வணக்கம் நண்பர்களே, வாங்க இன்னைக்கு நாம் ப்ரோக்கோலியில் சப்பாத்தி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ப்ரோக்கோலி சப்பாத்தி செய்கிறதுக்கு நான் ஒரு ப்ரோக்கோலி எடுத்திருக்கேன். அதை சின்னதாக நறுக்கிட்டு அதை தண்ணியில் நல்லா அலம்பிட்டு கொதிக்கிற தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. வாங்க அடுத்து என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நாம் இதிலேருந்து எடுத்துடலாம். எடுத்துட்டு ஆறின பிறகு வாங்க இதை மிக்சியில் போட்டு பேஸ்ட்டாக அரைச்சிடலாம். பாருங்கள், ஆறின ப்ரோக்கோலியை மிக்சியில் போட்டாச்சு. இதில் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு கொஞ்சம் கொத்தமல்லியை சேர்த்துக்கோங்க. இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. வாங்க அரைச்ச பிறகு காட்டுறேன். பாருங்கள், அந்த ப்ரோக்கோலியை பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இப்போ இந்த பேஸ்ட்டை நான் ஒரு கப் மாவு எடுத்திருக்கேன். அதில் இந்த பேஸ்ட்டை நான் கலந்துடுறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா வாசனையாக இருக்கும். தண்ணி தேவைப்பட்டால் மிக்சியை கொஞ்சம் அலம்பி அந்த தண்ணியை மட்டும் விட்டு இதை நல்லா பிசைஞ்சிக்கோங்க. சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கோங்க. நான் உங்களுக்கு பிசைஞ்ச ஒன்று காட்டுறேன். இதில் இருக்க தண்ணியே போதுமானது. தேவைப்பட்டால் நான் ஒரு ஸ்பூன் தண்ணி எடுத்து இதில் மிக்ஸ் பண்ணுவேன். பாருங்கள், பிசைஞ்சாச்சு. இப்போ ஒரு ஸ்பூன் எண்ணெயை விட்டு நல்லா எல்லா பக்கமும் நல்லா பிசைஞ்சி ஒரு 10 நிமிஷம் இந்த மாவை ஊற வச்சு 10லேருந்து 15 நிமிஷம் எவ்வளோ நேரம் வேணாலும் ஊற வைங்க. ஊற வச்ச உடனே நம்ம இதை சப்பாத்தியாக தட்டிடலாம். இது உடம்புக்கும் ரொம்ப நல்லது, ஹெல்த்தியான டிஷ்ஷும் கூட. வெறும் சப்பாத்தி செய்கிறதுக்கு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா உருட்டி வச்சுக்கோங்க. இப்போ இதை நாம் சப்பாத்தியாக தட்டிடலாம். இதை நான் சப்பாத்தியாக தட்டிடுறேன். பாருங்கள், பேன் வந்து காஞ்சாச்சு. இப்போ நான் தட்டி வச்ச சப்பாத்தியை இதில் போடுறேன். உங்களுக்கு சுட தெரியும், பட் இருந்தாலும் காட்டுறேன். அப்படியே மேலே எழும்பி வருது பாருங்கள். இது ஃபுல்லாக மேலே எழும்பி வந்தோன்னே நாம் திருப்பி போடணும். பாருங்கள், இது மாதிரி நல்லா எழும்பி வந்திருக்கு. இப்போ இது நாம் திருப்பி போடலாம். எண்ணெயெல்லாம் விட வேணாங்க. அந்த பக்கமும் நல்லா இந்த மாதிரி வெந்தோடனே இன்னும் ஒரு வாட்டி திருப்பி போட்டுட்டு எடுத்துடலாம். பாருங்கள், எழும்பி வருது பாருங்கள். பாருங்கள், சுட்டு எடுத்தாச்சு. இதை நம்ம பிளேட்டுக்கு மாற்றிடலாம். பாருங்கள், நம்ம எண்ணெய் விடாமல் தான் சுட்டு இருக்கோம். அதனால் பட்டர் இல்லைன்னா நெய், ஒரு 1/4 ஸ்பூன் நெய் வச்சு அதை நல்லா தடவி விடுங்க 2 பக்கமும். அவ்வளோதாங்க. இது அதே மாதிரி இந்த சைடும் நிறையலாம் இல்லை, சும்மா ஒரு 1/4 ஸ்பூன். நான் எங்கள் ஊரில் இந்த பட்டர் இந்த மாதிரி ஸ்டிக்கு கிடைக்கும், அதனால தான். நீங்கள் நெய் இல்லைன்னா லைட்டாக எண்ணெய், ஒரு ட்ராப் எண்ணெய் வச்சு கூட தடவி விடலாம். இது எப்போ சாப்பிட்டாலும் சாஃப்டாக இருக்கும். பாருங்க, ப்ரோக்கோலி சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, அதுக்கு நான் தொட்டுக்கிறதுக்கு கத்திரிக்காய் சாப்ஸ் செஞ்சுருக்கேன்.
நீங்களும் இதை சட்னி, இட்லி பொடி எது வேணாலும், வெங்காயம் தக்காளி தொக்கு எது வேணாலும் வச்சு சாப்பிடலாம், இல்லை சும்மாவே சாப்பிடலாம். நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.